ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கீரை குழம்பு, அரைக்கீரை குழம்பு. அரைக்கீரையை நல்லா கழுவிட்டு ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது முளைக்கட்டின பாசிப்பயிறு 2-3 இன்ச் அளவுக்கு முளைக்கட்டியிருக்கு. இதை முத நாள் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நைட்டு நல்லா வடிகட்டிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் சும்மா போட்டு மூடி வச்சுருங்க. துணியை போட்டு வைக்கணும், டைட்டாக வைக்கணும் அப்படிலாம் இல்லை. சும்மா வச்சிட்டோம்னாவே அது ஊறினதுக்காக நல்லா முளைக்கட்டிடும். ஒரு 2-3 இன்ச் அளவுக்கு முளை கட்டினதுக்கப்புறம் நம்ம சமைக்க எடுத்து வச்சுக்கலாம். நடுவில் தண்ணியை தெளித்து விட்டு பரட்டி விட்டால் போதும். யூஸ்வலாக நம்ம வீட்டில் எப்படி நம்ம கீரை குழம்பு செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். நான் சுட சுட இருந்ததுனால கடைஞ்சிட்டேன். ஈஸியாக நல்லா நசுங்கிருச்சு அது எல்லாமே. நீங்கள் மிக்சியில் அரைக்கணுன்னா கூட நம்ம அரைச்சிக்கலாம். இது நார் சத்து, புரோட்டீன் சத்து நிறைய இருக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. வயசானவங்களுக்கு மத்தியான டைமில் கொடுங்க. ஏன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை மத்தியான டைமில் சாப்பிட்டிங்கன்னா நல்லது. குழந்தைங்க ஒரு 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இதை கொடுக்கணும். ஏன்னா இது அதுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா இது வயிற்று பிரச்சனை வரும். ஸோ 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். வயசானவங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மலச்சிக்கல் தீரும். கர்ப்பிணி பெண்கள் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். இது முடிக்கு, ஸ்கின்னுக்கு, நம்ம உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஓடி ஆடி விளையாடுற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுங்க.